வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வல்லாரைக்கீரை துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வல்லாரைக்கீரையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்து வாயு தொல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது. வாயுக்களின் கூட்டம் வல்லாரைக்கு ஓட்டம் அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது. அதனால் இன்றைக்கி வாயு தொல்லையால் அவதிப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த வல்லாரைக்கீரை துவையலை வந்து தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்கள், இல்லை 21 நாள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ரிலீவ் கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வல்லாரைக்கீரை வந்து ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கின அந்த ஒரு 2 கட்டு இருந்துச்சு, அது அவ்வளோதான். இந்த வல்லாரைக்கீரை எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு துண்டு தேங்காய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு எண்ணெய். இது வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போது தேங்காயை வந்து உடச்சி இன்றைக்கி தேங்காய் தண்ணி வேண்டாம், குடிக்கிறதுக்கு பிடிக்காது கோல்டு அப்படிங்கிறவங்க வந்து அந்த தேங்காய் தண்ணியை வந்து இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டிஷ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக உடைக்கிறதா இருந்தால் அதாவது சமையலில் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயில் வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் வந்து உடைக்கும் போது வர அந்த நார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாத்தையும் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவையலுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து இதை வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வந்து வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சி. இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக இருக்கும்போது சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா தீஞ்சிடும். எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் சுருங்கி வர மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் வச்சது பார்த்துக்கிட்டு அடக்கியும் வச்சுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க இஞ்சி, புளி, பெருங்காயத்தூள், உப்பு ப்ளஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துருவியாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சரி அதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த பதத்தில் அரைச்சாச்சு. பாருங்கள், லைட்டாக நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. சுவையான வல்லாரைக்கீரை துவையல் ரெடி. சாப்பிடலாம் வாங்க. இது வந்து இட்லி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் நல்லாயிருக்கும். இந்த சாதத்துக்கு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.